சவுந்தர்யா சும்மா வேஸ்ட். ஆனா அவனா இங்க வந்து பேசும், ஆனா பாத்ரூம்ல போய் அழுவோம், அவ்வளவுதான். சவுந்தர்யா பேட்டு தான் நானே சொல்லுவேன். பண்ற கியூட்னஸ் எல்லாம் மஜாவா இருக்குண்ணா. அதனால அவங்க கெத்துனா, அவங்க கெத்துனா. சீசன் 8ல வந்து யார் வந்து வின்னர் ஆகும்னு நினைப்பீங்க? ஆனால் முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கேன். நல்லா விளையாடுறாரு, ஆரி மாதிரிலாம் பண்ணிருக்காரு. சவுந்தர்யா அவங்க தான் 100 நாளும் சூப்பரா பண்றாங்க. போனாரு இல்லைண்ணா, எல்லாரும் ஃபீல்டு போய் கத்துக்கிறாங்க, அதே மாதிரி கத்துப்பாங்கண்ணா. அது மாதிரி பேசுறாங்க சொல்லுவான். ஆனா சவுந்தர்யா வந்து அவன் பொந்துல இருந்தே பேசுவாங்க. இருந்தாலும் அவன் பண்றது நல்லா இருக்கும், அவன் கேரக்டர் எல்லாம் பிடிச்சிருக்கும், அதனால கியூட்டா பண்ணுவாங்க. ரயான் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு அவன் தான் ஃபைனல் அடிக்க போறான். இப்படி கப்பு ரயான் அடிச்சு போனா ரயான் அடிச்சு விட்டுருவான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் சொல்லுவேன். பிஆர் டீமே பார்த்துருவாங்க. அப்புறம் இவங்க க்யூட் ரியாக்ஷன் பண்ணால் இன்சல்ட் ட்ரெண்ட் ஆகிடும்னு தெரியும். அவங்க அது பிஆர் டீம் அதை பார்த்துப்பாங்க. எடிட்டிங்க்கு நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க, ஃபுல்லாக எடிட் பண்ணி போட்டுறாங்க, அவ்வளோதான். நான் பொறுத்த வரைக்கும் தீபக் வந்து ஜால்ரா யார் கூட போவார்னே தெரியாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஜால்ராஸ் நின்றாரு. அதே மாதிரி அருண் இருக்கார்ல, அருண் அவரும் ரொம்ப ஜால்ரா அடிப்பார். அவர் சூப்பராக தமிழ் பேசுவார், சாப்பாடு பற்றி நல்லா பேசுவார் தமிழில். அதையும் உள்ள தமிழை பற்றி சூப்பராக பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாரதிதாஸ் ஆகிடுவார் போல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து பிக் பாஸ் வந்து யார் டைட்டில் வின் பண்ணான்னு நினைக்கிறீங்க? சவுந்தர்யா அவங்க தான் 100 நாளும் சூப்பரா பண்றாங்க. சவுந்தர்யா தான் இது. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேம் எதுவுமே விளையாட தெரியல, எதுவுமே சொன்னா புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாங்க. பண்ற கியூட்னஸ் எல்லாம் மஜாவா இருக்குண்ணா. அதனால அவங்க கெத்துனா, அவங்க கெத்துனா 100 நாள் மஜாவா பேசுவாங்க. எல்லாம் அவங்களுக்கு என்ன கேம் விளையாட தெரியலன்னா, அவன் தோனி நான் கேம் விளையாட தெரிஞ்சு போனாரு, அப்பெல்லாம் இல்லைண்ணா. தோனி இந்த மாதிரி தான் தீபா அதெல்லாம் போனாரு இல்லைண்ணா, எல்லாரும் ஃபீல்டு போய் கத்துக்கிறாங்க, அதே மாதிரி கத்துப்பாங்கண்ணா. அது மாதிரி பேசுறாங்க சொல்லுவான். ஆனா சவுந்தர்யா வந்து அவன் பொந்துல இருந்தே பேசுவாங்க. இருந்தாலும் அவன் பண்றது நல்லா இருக்கும், அவன் கேரக்டர் எல்லாம் பிடிச்சிருக்கும், அதனால கியூட்டா பண்ணுவாங்க. பேசுறான் வெளியே பிஆர் டீம்லாம் இருக்குது, ஒர்க் பண்றாங்கன்றாங்க. 1000 பேர் 1000 சொல்லுவானுங்கண்ணா. அதெல்லாம் காலை அவன் இந்த காலை விட்டு போயிடணும் கூட சொல்லுவானுங்க. சரிங்களா? 1000 சொல்லும்போது அது நம்ம காலையில் குப்பை இருக்குன்னா, அது குப்பை நாத்தடி இதுனா அது கிளீன் பண்ணா இருக்கும். முத்துக்குமரன் எப்படி விளையாடுறான்னு நினைக்கிறீங்க? அவர் மஜா கேரக்டர்னா, அவர்லாம் நம்ம வந்து அவரை பத்திலாம் பேச முடியாது. இவங்க பண்றது வந்து நம்மளுக்கு கியூட்டா இருக்கும். மச்சான் வா மச்சான். சீசன் 8ல வந்து யார் வந்து வின்னர் ஆகும்னு நினைப்பீங்க? ஆனால் முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கேன். நல்லா விளையாடுறாரு, ஆரி மாதிரிலாம் பண்ணிருக்காரு, அவர் தான் வின் பண்ணுவார். ஆனால் லாஸ்ட்டு டிடிஎஃப் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் மேலே வந்து மேன் பிளே பண்ணி சொல்லி ரொம்ப அவரை டிமோட் பண்ணி வந்தாங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. எப்படி இருப்பார்? இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இல்லை அதெல்லாம் அவருக்கான பிரச்சனை கிடையாது. அவர் தான் வின் பண்ண போகிறாரு. டிடிஎஃப்லாம் பெரிய ஆள்லாங்க, அது வின் பண்ணிட்டா பெரிய இதெல்லாம் கிடையாது. முத்துக்குமரன் தான் வின் பண்ணும். சவுந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஆனால் இப்போ வரைக்கும் லாஸ்ட் வீக் வரைக்கும் வந்துட்டாங்க. எதனால் வந்து நினைக்கிறீங்க? பிஆர் டீம் தான், பிஆர் வச்சு வராங்க, க்யூட்டாக பண்ணுறாங்க, அவ்வளோ தான். மிச்சப்படி வேறு எதுவும் கிடையாது. பட் ஆனால் அவங்களை கேட்டால் கேம் எதுவுமே தெரியல, புரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இவ்வளோ தூரம் வந்து அதான் பிஆர் டீம் மோஸ்ட்டாக வச்சு பிஆர் டீமே பார்த்துருவாங்க. அப்புறம் இவங்க க்யூட் ரியாக்ஷன் பண்ணால் இன்சல்ட் ட்ரெண்ட் ஆகிடும்னு தெரியும். அவங்க அது பிஆர் டீம் அதை பார்த்துப்பாங்க. எடிட்டிங்க்கு நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க, ஃபுல்லாக எடிட் பண்ணி போட்டுறாங்க, அவ்வளோதான். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சும்மா அழுதுற மாதிரி ஒரு சிம்பத்தி ஓடி கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி இந்த மாதிரி இருக்கு? லாஸ்ட் வீக் பார்க்கலாம். இதில் வந்து டைட்டில் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ரயான் தான் நினைக்கிறேன். ஆனால் முத்துக்குமார் கெத்தா பேசுறாரு. ரயான் எனக்கு தெரிஞ்சு அச்சிருவான்னு நினைக்கிறேன். ரயான் ரொம்ப வெறுப்பேற்றுறாரு. அதே மாதிரி சவுந்தர்யா வந்து ஜாக்லின் கூட இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து கெத்தா பேசினுச்சு சொல்லி ரயான் கூட போணுச்சு. ரயான் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு அவன் தான் ஃபைனல் அடிக்க போகிறான். இப்படி கப்பு ரயான் அடிச்சு போனால் ரயான் அடிச்சு விட்ருவான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் சொல்லுவேன். விஷாலே வாயை முன்னுங்க இருப்பான். விஷால் வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரியா? சவுந்தர்யா எப்படி கேம் விளையாடுதுன்னு நினைக்கிறேன்? சவுந்தர்யா சும்மா வேஸ்ட். ஆனால் அவனா இங்கே வந்து பேசும், ஆனால் பாத்ரூம்ல போய் அழுவோம், அவ்வளோதான். சவுந்தர்யா பேட்டு தான் நானே சொல்லுவேன். போன வாரம் ஃபுல்லாக பார்த்தா அழுதுன்னு இருந்தது, அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆமாம், போன வாரம் ஃபுல்லாக அழுதுன்னு தான் இருந்தது. டான்ஸ் ஆடுது பாருங்க, சூப்பராக. என்ன டான்ஸ் அதெல்லாம் நீங்களே சொல்லுங்க. கில்லி த்ரிஷா சீன் கொடுத்துருந்தாங்க, எப்படி பண்ணிருந்தாங்க? அதெல்லாம் நான் பார்க்கல. அது ஒரு சீசன் எங்கள் வீட்டில் படிப்புன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க, டிவி பார்க்கல. இருந்தாலும் ரயான் கெத்தா பேசுறாரு. தீபக் அண்ட் ஜாக்லின் எப்படி பண்றாங்க? அவங்க எப்படின்னா ஜால்ரா. அவங்கள நான் பொறுத்த வரைக்கும் தீபக் வந்து ஜால்ரா யார் கூட போவார்னே தெரியாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஜால்ராஸ் நின்றாரு. அதே மாதிரி அருண் இருக்கார்ல, அருண் அவரும் ரொம்ப ஜால்ரா அடிப்பார். ஜிபி முத்து போன சீசன் இந்த சீசன் வந்து ஜிபி முத்து இல்லை, அவ்வளோதான் சொல்ல நினைக்கிறேன். விஜய் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நிறைய விஜய் லவ்வர் எப்படியே சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. லவ்வர் எப்பவுமே சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி சவுந்தர்யாவுக்கு வந்து போன சீசன் விஜய் விஷ்ணு வந்து அந்த விஷ்ணு இருப்பாங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பார்க்குறாங்க. அது எப்படி பார்க்கறேன்னா எனக்கு ஒன்றும் புரியல அதெல்லாம். முத்துக்குமார் வந்து நல்லா தமிழ் பேசுறாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யூடியூப்ல அவரை பேரை சொன்னாலே அவர் சாப்பாடை பற்றி தான் போடுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சூப்பராக தமிழ் பேசுவார், சாப்பாடை பற்றி நல்லா பேசுவார் தமிழில். அதையும் உள்ள தமிழை பற்றி சூப்பராக பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாரதிதாஸ் ஆகிடுவார் போல எனக்கு தெரிஞ்சு. நானே பிக் பாஸ்ல போனால் நானே அப்படிதான் பண்ணுவேன். என்ன ஒரு பிக் பாஸ்ல வாய்ப்பு கொடுத்தா நான் நல்லா ஆடுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
ஒரு முடிவில் இருக்கேன். ஜெஃப்ரின் எதுக்கு அமுச்சு விட்டானே தெரியல. ஜெஃப்ரின் வந்து நம்ம ஆள் ப்ரோ, அவர் ஏன் அமுச்சு விட்டாங்க? அவ்வளோதான்.